அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி பல்லவரம் சந்தை போயிருந்தோம். மெயினாக நான் வந்து குங்பாட் ஆரஞ்சு, ஸ்வீட் ஆரஞ்சு வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க. மதியத்துக்கு மேலே தாங்க போயிருந்தேன். இருந்தாலுமே கிடச்சிருச்சு. அப்புறம் நான் கூட என்னென்ன செடிலாம் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ். இது வந்து வெள்ளை சம்மந்தி, ஒயிட் சம்மந்தி. இது வந்து ஒயிட் கலர் ரோஸு, கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒயிட் கலர் ரோஸு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கொண்டை பூ எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ரெட் கலர் சாமந்தி பூ வாங்கியிருக்கேன். அங்கே வந்து நர்சரியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செயற்கை உரம் போட்டு தான் வளர்த்துருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம டேஸ்ட் பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குட்டி குட்டியாக தான் இருக்குது. இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பாட்டில் எடுத்து வச்சு நம்ம வளர்க்கும் போது நல்லா இயற்கை உரம் போட்டு வளர்க்கும்போது நல்லா பெருசு பெருசாக வரும். இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நைட் வந்து மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ நம்ம இதை கழுவ வேண்டியதில்லை. இது சாப்பிட்டு பார்த்தாவே இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோலோடு இந்த ஆரஞ்சோட ஸ்பெஷலே வந்து தோலோடு சாப்பிட்றது தான். அதனால தான் இதுக்கு வந்து ஸ்வீட் லெமன் பேர். ஸ்வீட் ஆரஞ்சு, ஸ்வீட் லெமன் அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் இனிப்பாக தான் இருந்தது. நல்லா இனிப்பாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் அந்த விறுவிறுப்பு தன்மையும் இருக்குது அந்த தோலோடு சாப்பிடும்போது. ஆனால் கொஞ்சம் இனிப்பாக தான் இருந்துச்சு. நம்ம இயற்கை உரம் போட்டு வளர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வாங்கியிருந்தேன். கார்டனிங்க்காக டூல்ஸ் 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த தொட்டி பாருங்கள், இந்த பாட் வந்து நல்லா பெருசாக பெரிய சைஸில் இருந்துச்சு. இதில் வந்து 2 பாட் வாங்கினேன். 2 பாட் வந்து ரூ. 200, ஒன்று வந்து ரூ. 100. நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சீட்ஸ் வாங்கியிருந்தேன். பாவக்காய் சீட்ஸ், அப்புறம் கொத்தவரங்காய் சீட்ஸ், இது 2 வாங்கிட்டு வந்தேன்.